வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையேட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி சோயா 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. சோயானாலே நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் ஈஸியாக குவிக்காக ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சோயா 65 பண்ணுறதுக்கு ஒரு 2லேருந்து 3 கப் அளவு தண்ணியை ஒரு பாத்திரத்தில் கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறம் அதில் சோயா சங்க்ஸ் மீல் மேக்கர் 100 கிராம் சேர்த்துக்கிறேங்க. சோயாவை சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு சோயா ரொம்ப ஹார்டாக இருக்கும். சுடுதண்ணியில் போட்டால் நல்லா சாஃப்டாக வந்துடும். இப்போ இதை மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் சுடுதண்ணியில் வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆகிருச்சு. இப்போ பாருங்கள், சோயா நல்லா உப்பி வந்துடுச்சு. அதே மாதிரி நல்லா சாஃப்டாகவும் வந்துடுச்சு. இப்போ இந்த தண்ணியை இருத்த விட்டுட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ இந்த சோயாவை நல்லா 2லேருந்து 3 தாட்டி பச்சை தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்க ஸ்மெல்லாம் போகும். அலசி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா அதில் இருக்க தண்ணியை புழிஞ்சு எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. தண்ணியை எந்தளவுக்கு பிழிய முடியுமோ அந்தளவுக்கு புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் மசாலா சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது காரம் அவ்வளோவா இருக்காது, கலர் கொடுக்கும். உங்களுக்கு வேணும்னா நார்மல் மிளகாத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், கடலை மாவு 3 டீஸ்பூன், அரிசி மாவு 1/2 டீஸ்பூன், சோள மாவு 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா லைட்டாக ஒட்டாமல் இருக்குது. அதுக்காக கொஞ்சமாக தண்ணி தெளித்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மசாலா எல்லா சைடும் சோயாவில் ஈவனாக கோட்டாகிற மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இதை 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் ஒவ்வொரு சோயாவாக போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். மிதமான சூட்லேயே வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதை திருப்பி விட்டுக்கலாம். எல்லா சைடும் நல்லா ஈவனாக ஃப்ரை ஆகி வரட்டும். இது நல்லா கிறிஸ்பியாக வரட்டும். இப்போ பாருங்கள், சோயா நல்லா வெந்து மொறுமொறுன்னு வந்துருச்சு. இதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதே மாதிரி மற்றதையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சோயா எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணியாச்சுங்க. அடுத்து கார்னிஷிங்காக கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டு அதையும் ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஃப்ரை பண்ண கருவேப்பிலையை சோயாவில் சேர்த்துடலாம். அதாங்க சூப்பரான மொறுமொறுன்னு சோயா 65 ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இது குவிக்காக பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபிங்க. சிக்கன் 65 மாதிரியே சோயா 65 சூப்பராக இருக்கும். குட்டீஸ்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ரெசிபி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.